இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்க டாப் மோஸ்ட் கல்லூரியான ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பசங்க ஏன் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நல்லா இருக்கு, ஓகேவா. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், அதே சமயத்தில் அவங்களோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் நம்ம எடுத்து வச்சு பார்க்குறதா இருக்கட்டும், அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸுக்கு அவனுக்கு தர இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இட் இஸ் வெரி 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 குட், ஓகேவா. ஸோ பசங்க வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி காலேஜ் அந்த மாதிரி காலேஜ் போகிற பசங்க வந்து, ஏன்னா நானுமே ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் என்னோட டிஸ்டன்ஸ் காரணமாக நான் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்தேன். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகும்போது எனக்கு அதை பற்றின எந்த ஐடியாவும் கிடையாது. பட் ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கொடுத்துச்சு. அதே மாதிரி அவங்களோட ஸ்டார்ட் அப் ஐடியாவாக இருக்கட்டும், ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதனா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் பண்ணி கொடுக்கும். அதே போல் உங்கள் ஸ்டார்ட் அப் வந்து ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது நீங்கள் சீரியஸாகவே அந்த சொசைட்டிக்கு நீங்கள் உண்மையாக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் சேரலாம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வி ஹேவ் என்எஸ்எஸ், அதுக்கப்புறம் யூபிஏ, அதுக்கப்புறம் நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. தெரியும், என்எஸ்எஸ்னால் இட்ஸ் ஒரு சர்வீஸ் ஸ்கீம் மாதிரி தான், ஓகேவா, நேஷ்னல் சர்வீஸ் ஸ்கீம் தான். அப்போது அந்த மாதிரி ஒரு செக்டார் வந்து நம்ம காலேஜில் வந்து இருக்குது. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து யூபிஏ இருக்குது, ஓகே. யூபிஏ என்றைக்குமே ஆக்டிவாக இருக்கும், உன்னத் பாரத் அபியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நானுமே ஒரு யூபிஏல ஒரு மெம்பர் தான். இப்போ ரீசெண்டாக கூட நியூஸில் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து நிறைய இன்னோவேஷன் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு பிளான்ட் ஒன்று இது பண்ணியிருந்தாங்க, ஹைட்ரோ பிளான்ட் வந்து வச்சுருந்தாங்க. அது உருவாக்கியதும் ஒரு சாய்ராம் மாணவர் தான். அதே போல் நம்மளோட சயின்டிஸ்டான வீரமுத்துவேல் சாரும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்தாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நிறையா நீங்கள் இப்போ நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்க்கணும், அதே மாதிரி நீங்கள் ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எதுனா இருக்கணும்னாலும் நீங்கள் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சேரலாம். ஸோ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபன் என்விரான்மெண்ட். அதே சமயத்தில் நீங்கள் அங்கே படிக்கவும் செய்யணும், ஓகேவா. மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நீங்கள் வந்தோமா போனோமான்னு சொல்லிட்டு இல்லாமல் நீங்கள் வந்து உண்மையாகவே படிக்கணும்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் அ பெஸ்ட் காலேஜ், ஓகேவா. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து மோஸ்ட்டாக ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில நேரத்தில் மட்டும், ஒரு சில நேரம்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் மட்டும் மேபி அவங்களோட கேரக்டர்ஸ் பொறுத்து மேபி ரூடாக இருக்கலாம். ஏன்னா எல்லா காலேஜ்லேயுமே வந்து குட் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க, பேட் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. இப்போ நீங்களே ஸ்கூலில் படிச்சிருந்தனாலுமே ரொம்ப ஹார்ஷாக ரூட் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கலாம். ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ரொம்ப காமாக டீல் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கலாம். ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக டீல் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் அவங்க எல்லாமே சொல்லி தருவாங்க, ஓகேவா. மற்றபடி காலேஜ் வந்து ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்ட்ரிக்ட்டு தான். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, டிசிப்ளின் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ரொம்ப முக்கியம், ஓகேவா. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் நீங்கள் வந்து டிசிப்ளைன்டாக இருக்கணும். மற்ற இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி நீங்கள் கிளாஸ் பங்க் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பாய்ஸ் கேர்ள்ஸ் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு வரும்போது வெளியில் இருக்க காலேஜ் மேட்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு பண்ணும்போது ஈஸியாக பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து கமெண்ட் பண்ணி தான் போடுவாங்க, ஓகேவா. அதெல்லாம் வந்து ஒரு ரூமர் தான். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நீங்கள் படிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஹாஸ்டல் ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே பெட்டராக தான் இருக்கும். ஃபுட்டுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஓகேவா. எப்படி சொல்கிறதுனா, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறிப்பாக சொல்கிறேன், யூ வில் ஹேவ் டெய்லி நான்வெஜ் எக்ஸப்ட் ஆன் தேர்ஸ்டே வந்து மெயினாக உங்களுக்கே தெரியும், சாய்பாபாவோட அந்த ஒரு இதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ வந்து நீங்கள் தேர்ஸ்டே மட்டும் நான்வெஜ் இல்லாமல் இருக்கணும். டே ஸ்காலர்ஸ் வந்து நீங்கள் வந்து மெஸ்ஸில் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கூட சாப்பிடலாம். இதோட ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து 1,90,000 கிட்ட வரும், ஓகேவா, இந்த இயர். ஸோ நீங்கள் கொடுக்குறதுக்கு வந்து ஒரு வேல்யூபிளான காலேஜ் தான். அதே மாதிரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் ஆக்கி விட்டுருவாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களை செல்ஃப் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நான் ஓரமாக கிளாஸில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இந்த காலேஜ் வந்து செட் ஆகாது. உங்களை தூக்கி விடுறதுக்கும் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகேவா? அது வந்து நம்ம ஃபேக்கல்டி சீட்டை தெரிய வரும்போது இப்போ கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீச் ஆகிடுவீங்க. ஓகேவா? அவங்க ஒன்ஸ் நீங்கள் உங்களை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் அது அடுத்தடுத்து எதனா பண்ணணும், ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணணும்னா அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எதனா ஸ்டார்ட் அப் எதனா பிளான் இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓவரால் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜோட ரேட்டிங் என்ன கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டுக்கு வந்து 4.5 கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 5க்கு 4 கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்து இப்போ இந்த எக்ஸ்போஷர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதெல்லாம் இருக்குல்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து 5க்கு 5 கூட கொடுக்கலாம். அண்ட் தென் இப்போ குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ண போகிற ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் போட்டிங்கன்னா யூ வில் ஹேவ் த பிரைட் ஃபியூச்சர். இட் இஸ் நோன் ஃபார் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். திருப்பி சொல்கிறேன், சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இஸ் நோன் ஃபார் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோவை இன்ஸ்டியூட் ஆஃப் சேனலுக்கு